நீங்க வீடியோஸ் போஸ்ட் பண்றப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் சைலண்டா இருப்பாங்க, உங்க காலீக்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் பார்க்காத மாதிரியே நடிப்பாங்க. அவங்க உங்களை நோட்டீஸ் பண்ணாம இல்ல, நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா உங்களை என்கரேஜ் பண்றதுல துளி கூட இஷ்டம் இல்ல. காஸ் அவங்க எடுக்காத முயற்சிய நீங்க எடுக்கிறது கில்ட்டியா இருக்கு. சிலர் உங்களுக்கு செல்ஃப் டவுட் வரட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு செல்ஃப் டவுட் நிறைய இருக்கு. தி ட்ரூத் இஸ், நம்ம கூட க்ளோஸா இருக்கவங்களுக்கு நம்ம வேல்யூ தெரியவே தெரியாது. ஏன்னா அவங்க உங்களோட ஓல்டர் வெர்ஷனை தான் பார்ப்பாங்க, நியூ வெர்ஷனை ஏத்துக்கவே முடியாது. சடனா ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து திஸ் சேஞ்ச் மை டே அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாரு. நீங்க கேள்விப்படாத பேரோட இருக்க ஒருத்தர் கீப் கோயிங் அப்படின்னு சொல்வாரு. That's when you realize உங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ, காலீக்ஸ்க்கோ இல்லைங்க. இட்ஸ் ஃபார் த strangers who see your fire. Keep posting, they are watching. யாருக்காகவும் நாம் வாழ வேணாம், நமக்காக மட்டும் நம்ம வாழ்ந்தா போதும். வாழுங்கள், வாழ விடுங்கள். இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுமா? என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படியே இந்த ப்ளவுஸ்க்கு என்ன சார்ஜ் வாங்கலான்னு உங்களோட ஐடியாவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பறவை பறந்துட்டு இருக்கும், கீழே வந்து மேடு பள்ளங்கள் எல்லாமே இருக்கும். பறவையோட நிழல் மட்டும்தான் இந்த மேட்ல ஏறி பள்ளத்துல இறங்கி, மேட்ல ஏறி பள்ளத்துல இறங்கும். மேல இருக்கக்கூடிய பறவைக்கு மேடும் கிடையாது, பள்ளமும் கிடையாது. கீழே இருந்து அவங்கள பத்தி கமெண்ட் பண்றவங்க எல்லாம் அந்த நிழல் மாதிரி. அவங்க மேட்ல ஏறுவாங்க, கீழே வருவாங்க. நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எல்லாருடைய கிரிட்டிசிசம் அப்படிங்கிற இருட்டுக்கு நடுவுல தான் நீங்க நட்சத்திரங்களாக மின்ன முடியும்.